ஒரு வாட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக மூக்குத்தி குத்தி ட்ரை பண்ண வேண்டாம். இதை எப்படின்னா இப்போ வந்து அந்த சம்பவம் நான் மூக்குத்தி குத்துன அந்த டே வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தான் ஐயோ முடிஞ்சிச்சு ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தாட் வந்து அந்த 5 இயர்ஸுமே நான் வந்து மூக்குத்தி போடுறேன். இதை நம்ம ஷேர் பண்ணும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூக்கு குத்துலாமா வேணாமா, மூக்கு குத்துனா எனக்கு வந்து அது செட் ஆகுமா செட் ஆகாதா, மூக்கு குத்துறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, என்னோட ஃபேஸ் கட்டுக்கு மூக்குத்தி எல்லாம் செட் ஆகுமா இல்லையா எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இது நம்மளுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து போட்டு ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து ரீசன்ட் டேஸாக ஒரு கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட மூக்குத்தி குத்துன அனுபவம் பற்றி சொல்லுங்கள், அதை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. பொதுவாக நம்மளுக்கு மொட்டை அடித்து காது குத்துறாங்க அப்படின்னா அந்த டேயில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட அப்பா அம்மா சொன்னாதான் இப்படிலாம் நடந்துச்சு ஓகே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் மூக்குத்தி குத்துற நாள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் குத்திருப்பாங்க. ரொம்ப குழந்தையா இருக்கும் போதெல்லாம் குத்திருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு சம்பவ நாள்னே சொல்லலாம். ஸோ எனக்கும் வந்து அது மிகப்பெரிய ஒரு சம்பவ நாள். அது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரகலெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கமெண்ட் பண்ணும்போது இதை பற்றி நம்ம என்னடா ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். லேட்டராக நான் யோசிச்சு பார்த்தேன், மேபி அவங்க வந்து இன்னும் அந்த மூக்குத்தி குத்தின அனுபவம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்காது. மேபி இதுக்கப்புறம் அவங்க வந்து குத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். அதுக்கப்புறமா தான் மேபி இதை நம்ம ஷேர் பண்ணும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூக்கு குத்தலாமா வேணாவா, மூக்கு குத்துனா எனக்கு வந்து அது செட் ஆகுமா செட் ஆகாதா, மூக்கு குத்துறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, என்னோட ஃபேஸ் கட்டுக்கு மூக்குத்தி எல்லாம் செட் ஆகுமா இல்லையா எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். மூக்குத்தி குத்துன அனுபவம் அப்படின்னு நம்மளுக்கு பெருசாக அதை வந்து ரீகால் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். மொட்டை அடிச்சது அதை வந்து ரீகால் பண்ணி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பேசுறது அது வேற. பட் மூக்குத்தி குத்துன அந்த அனுபவத்தை வந்து நம்ம பெருசாக அதை ரீகால் பண்ணிக்க மாட்டோம். ஸோ ஒருத்தவங்க கேட்டு அதை வந்து நம்ம ரீகால் பண்ணும்போது அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக எனக்குமே இந்த டே வந்து இவ்வளோ மெமரபுளாக இருந்துச்சா, இதெல்லாம் நம்ம பண்ணோமா அப்படின்ட்டு நான் ரீகால் பண்ணியிருக்க மாட்டேன். எப்பயாவது நேராக வீட்டுக்குள்ளே பேசி சிரிச்சிருக்கலாம். பட் இதெல்லாம் கரெக்டாக நடந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு 2 டேஸாக நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதை பற்றி திங்க் பண்ணிட்டு சிரிச்சு வேறு. ஸோ அந்த அளவுக்கு சம்பவம் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து மூக்குத்தி குத்துன ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 அப்படி இருக்கும். நாங்கள் வந்து 2nd ஸ்டாண்டர்டோ என்னவோ படிச்சுட்டு இருந்தேன். 2nd, 3rd அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். எனக்கும் அக்காவுக்கும் சேம் டேயில் தான் வந்து மூக்குத்தி குத்துனாங்க. பட் அக்காவுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது அதெல்லாம் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் எப்படின்னா கம்பல் போட்டுக்கிறது, மூக்குத்தி போட்டுக்கிறது, வளையல் போட்டுக்கிறது, சாரீ எல்லாம் கட்டிக்கிறது, அதெல்லாம் அக்காவுக்கு சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு எப்படின்னா அந்த அளவுக்கு அதை நான் லைக் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலாக சரி ஓகே போட்டுக்கலாம் அவ்வளோதான். அதை தாண்டி வந்து அதே தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது தோணாது. ஸோ அக்கா வந்து அந்த ட்ரெடிஷ்னல் வேல இருப்பாள். பட் நான் வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டேன். ஆச்சாரியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பசங்களுக்கு மூக்குத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்காவுக்கு. ஸோ அக்காவுக்கு வந்து குத்தும்போது அவள் பெருசாக ரியாக்ட் பண்ணல, அழுதா. பட் இருந்தாலும் அழுதா, ஆனால் உட்காந்த இடத்துலயே அவள் வந்து அழகாக குத்திட்டு எழுந்துட்டான். அவள் அழுறதை பார்த்து ஐயோ போச்சு என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. அந்த இடத்துல இருந்து டக்குன்னு எழுந்துட்டேன். அதை வந்து எங்கள் சித்தி எங்கள் அத்தை எல்லாருமே பார்த்துட்டாங்க. இவ வந்து ஓட தான் போகிறா அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அவங்களும் வந்து ரெடியாக இருந்தாங்க. இவ ஓடனா டக்குன்னு பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ப்ரிப்பேராக இருந்தாங்க. அம்மா வந்து அக்கா கூட இருந்தாங்க. அவளை வந்து பிடிச்சிட்டு அவளும் அழுவுறா, சின்ன குழந்தை தானே, அவளும் அழுதுட்டு இருந்தா. அதனால அம்மா வந்து கூடவே இருந்தாங்க. இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லணும். என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் நம்ம 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும் என்னென்னா, காது குத்துறதா இருந்தாலும் சரி, மூக்குத்தி போடுறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து இந்த ஊசி வச்சு தான், நீடில் வச்சு தான் வந்து குத்தி அது வந்து ஒரு 1 வீக் ஆகும். ஒரு சிலருக்கு 1 வீக்லேயே அந்த காயம் சரியாயிடும், பிளட்டெல்லாம் நின்று காயம் சரியாயிடும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த்து கூட அப்படியே இருக்கும். அந்த காயத்துக்கு மருந்து போட்டு போட்டு அப்புறமா தான் அது வந்து கரெக்டாக செட் ஆகும். அதுக்கப்புறமா தான் கம்பல் போட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருந்துச்சு முன்னாடியெல்லாம். பட் இப்போ அப்படி இல்லை. இந்த கன் ஷாட் இருக்குது, அதை வந்து வச்சு அழுத்திட்டாங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. இப்போ இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அக்காவுக்கு வந்து அந்த நீடில் வச்சு குத்தும் போது கத்தி அழுதா. அதுக்கப்புறம் நான் அந்த பிளட்டையும் பார்த்துட்டேன்.
அதுக்கப்புறமா தான் ஐயோ முடிஞ்சிச்சு ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தாட் வந்து அங்கிருந்து டக்குன்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி எல்லாம் நம்ம ஜென்ரேஷன்ல எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி திண்ணை அப்படின்ட்டு ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரோட வீட்டுக்கு முன்னாடியும் அந்த திண்ணை வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து இந்த வெயில் நேரத்தில் இல்லை ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி டைம்ல வந்து திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே உட்காந்துருந்த அண்ணாங்க எல்லாருமே நம்மளோட பெரியவங்க இல்லை அப்பாவோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே வந்து என்ன பிடிக்கிறதுக்கு ஓடி வந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பாதி ஊரே வந்து என்ன துரத்திட்டு தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம்லாம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த தெருவை வந்து ஒரு 4-5 வாட்டி நான் சுற்றிட்டேன். என் கூடவே அவங்க எல்லாருமே சுத்தினாங்க. அது வேற கதை. அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்து என்னோட மனசு எவ்வளவு படப்படப்பா இருந்திருக்கும். குழந்தையா இருக்கும்போது ஐயோ ஏதோ பண்ண போறாங்க, ரத்தம் வரப்போகுது, அதெல்லாம் நினைச்சுதான் நான் ஓடி இருக்கேன். ஸோ அதை எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி எடுத்துட்டு வந்து உட்கார வைக்கும்போது என்னோட ஃபீலிங் வந்து எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. ஒரு பையன் சொல்லுவான் இல்லையா, அது கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அந்த வீடியோ. என்னன்னா அம்மா என்னை காப்பாத்துமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போச்சு. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் நான் இருந்தேன். அவ்வளோ ஓடியும் எனக்கு பயன் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஒரு மூக்குத்தி குத்துறதுக்கு ஒரு ஊரே திரண்டு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க என்னோட மூக்குத்தி குத்துன அனுபவம். நான் வந்து 2nd ஸ்டாண்டர்டு இல்லை 3rd ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். ஸோ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே கண்டினியூஸாக நான் வந்து மூக்குத்தி போட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணதுமே எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டுட்டேன், கழட்டி போட்டுட்டேன். பட் அப்போவுமே என் வீட்டில் இருந்தவங்க திட்டினாங்க, போடு அதெல்லாம் போட்டுக்கணும், இப்போ மேரேஜ்னு வரும்போது கண்டிப்பாக அது போட்டாதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதெல்லாம் நான் கண்டுக்கல, அதெல்லாம் கலத்தி போட்டுட்டேன். யூஜி பிஜி ஸோ அந்த 5 இயர்ஸுமே நான் வந்து மூக்குத்தி போடல. எல்லாரும் சொன்னாங்க அது வந்து அந்த ஹோல்ஸ் வந்து மூடிடும், ஏதாவது போட்டு வை சின்னதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நான் வந்து போடவே இல்லை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ் அப்போ வந்து கம்பல்சரி போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அகெயின் நான் வந்து மூக்குத்தி போட்டேன். பெருசாக எனக்கு வந்து ஹோல்ஸ் வந்து மறையலை. ஏன்னா 12th படிக்கிற வரைக்குமே நான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே தான் இருந்தேன். அந்த 12th படிக்கிற வரைக்குமே இந்த பிளைனாக வரும். நான் இந்த அளவுக்கு தான் போடுவேன். இப்போ காட்டுறேன் மாதிரி நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு சின்னதாக தான் எனக்கு போட பிடிக்கும். ஆனால் 12th படிக்கிற வரைக்குமே அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதுபடியே நம்ம போயிட்டு இருப்போம். ஆனால் காலேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது நம்மளோட ஒரு சாய்ஸும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேரேஜ் அப்போ இந்த மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் போட்டால் இந்த மாதிரி சின்னதாக தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வச்சேன். சரி ஏதோ ஒன்று போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒன்று எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டு கூட ஒரு 3 இயர்ஸ் இல்லை 2.5 இயர்ஸ் தான் நான் போட்டிருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல மூக்குத்தி போட்டுக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் ஒரு 3 to 4 இயர்ஸ் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஹோல்ஸ் மறையவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போது நான் ஜாப் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க. சரி எல்லாரும் போட்டிருக்காங்களே நம்மளும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அப்போ இருந்து இப்போ போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட என்டையர் மூக்குத்தி போட்ட அனுபவம். இடையில நான் வந்து கழட்டிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த ஹோல்ஸ் மறையல. ஒரு சிலருக்கெல்லாம் ஈஸியாக அது வந்து மறைஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி போட வேண்டாம், கண்டினியூஸாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கிடைக்கிது, ரொம்ப சின்னதாக கூட கிடைக்கிது. ஸோ அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீட்டில் வந்து கம்பல்சரி போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப சின்னதாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து மூக்குத்தி போட்டுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, முன்னாடி நான் சொன்னேன்ல எங்களோட ஜென்ரேஷனில் தான் வந்து இந்த நீடெல்லாம் வச்சு குத்தி அது வந்து காயம் ஆடுறதுக்கு 1 month 1.5 monthலாம் எடுத்துக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. கன் ஷாட் வச்சு அடித்து ஒரு 1/2 hour தான். இப்போ அடல்ட் அப்படின்னா ஒரு 1/2 hour கூட அந்த பெயின் இருக்கிறது இல்லை. அதுக்கு வந்து அந்த பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கும் க்ரீம் வருது. ஸோ அதையும் வச்சு ஈஸியாக வந்து அந்த பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வேணும், உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். வித்தவுட் எனி ஃபியர் யூ கேன் ட்ரை திஸ். கண்டிப்பாக இது வந்து பெயினாகவே இருக்காது. முன்னாடி தான் நீடெல்லாம் வச்சாங்க, பட் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். கன் ஷாட்லாம் எங்கே பண்ணுவாங்க, ஆச்சாரி தான் பண்ணுவாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நம்மளோட நகை கடையில் ஜிஆர்டிலேருந்து எல்லா ஜுவல்ஸ் ஷாப்லேயுமே இருக்குது. நீங்கள் வந்து அந்த மாதிரி போய் கேட்டிங்கன்னா கன் ஷாட், நீங்கள் மூக்குத்தின்னு இல்லை காது குத்தணும் அப்படின்னா கூட குழந்தைங்களுக்கு இப்போ கன் ஷாட் அங்கேயே இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம குத்திக்கலாம். இப்போல்லாம் ஆச்சாரிங்க கிட்ட கூட அந்த கன் ஷாட் இருக்குது, அதுவுமே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னோட ஃபேஸ் கட்டுக்கு வந்து மூக்குத்தி நல்லா இருக்குமா, நான் போட்டால் எப்படி இருப்பேன்னு தெரியலையே அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக மூக்குத்தி குத்தி ட்ரை பண்ண வேண்டாம். இதை எப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து பிந்தி வைப்போம், ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் வரும் இல்லையா, அந்த பிந்தியில் ஏதாவது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ
அந்தந்த சைஸில் வந்து வச்சு பாருங்கள். பிந்தி வந்து நீங்கள் வச்சு பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஃபேஸ் கட்டுக்கு இது நல்லா இருக்கா, சூட்டபிளாக இருக்கா அப்படின்னு. ஒரு வாட்டி நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி இல்லை, 1க்கு 100 வாட்டி கூட நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வச்சு பாருங்கள். சின்னதாக வச்சு பாருங்கள், பெருசாக வச்சு பாருங்கள், ஒயிட் ஸ்டோன் வச்சு பாருங்கள், பிங்க்கு, க்ரீனு, ரெட்டு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பாருங்கள். உங்களுக்கு எது வந்து ஷூட் ஆகுது, உங்களோட ஃபேஸ் கட்டுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஓகே இது நம்மளுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மூக்குத்தி குத்திக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவசரப்பட்டு மூக்குத்தி குத்தி இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஹோல்ஸ் வந்து சட்டுன்னு ஒரு சிலருக்கு மூடாது. அதனால பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர் அந்த இதில் வந்து பாருங்கள், பிந்தி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மூக்குத்தி குத்திக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி மூக்குத்தி போடலாம் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி இப்போ நான் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, ஸ்டிக்கர் வச்சு அந்த பிந்தி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுவே நம்ம இந்த வளைவு மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி போடணும்னு ஆசை, எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியலன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர்லலாம் டப்ஸு கம்பல்னு கிடைக்கும். குழந்தைங்கலாம் போடுறது, காது குத்தாத்துக்கு முன்னாடி பெண் குழந்தைங்களுக்கு வந்து டப்ஸு கம்பல் போடுவாங்க. ஸோ அதில் வந்து வளைவாக இருக்கிற மாதிரி குட்டிஸாக வாங்கி நீங்கள் போட்டு பாருங்கள். உங்கள் ஃபேஸ்க்கு அது கரெக்டாக இருக்கா, சூட்டபிளாக இருக்கா அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எனக்குமே வந்து இந்த ரிங் டைப்பில் ஒரு மூக்குத்தி வரும்ல, ஸோ அதை வந்து போட்டு பார்க்கணுன்னு ஆசை. என்னோட தம்பியும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான், உன்னோட ஃபேஸ் கட்டுக்கு வந்து அது நல்லாயிருக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணலை, பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும். என்னோட தம்பியும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த வீடியோக்காக நான் அந்த சிஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பர்டிகுலர் டேவை வந்து இவ்வளோ ஜாலியாக நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அது வந்து பெருசாக நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அந்த டே வந்து அவ்வளோ மெமரபுளாக நம்ம இப்போ பாரு அதை வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருந்திருக்க மாட்டோம் இல்லையா. பட் இன்னைக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஆக்சுவலி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஸ்ட்ரெயிட்டாக கேமராக்கு முன்னாடி உட்காந்து பேசுறது, கேமராக்கு முன்னாடி உட்காந்து பேசி உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வேற, ஆனால் கேமராக்கு முன்னாடி உட்காந்து பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு என்னவோ எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஃபியர்லெஸ்ஸாக ஒரு ஜாலியாக இருந்தது. தேங்க்ஸ் டு தட் சிஸ்டர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எதை பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் கேட்குற கொஷின்ஸுக்கு ஐ வில் ஆன்சர். ஸோ நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற கொஷினுக்கு தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இனிமேல் இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுற வீடியோ வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஈஸியாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.